இங்க என்ன நடக்குது? அவங்க எல்லாம் டார்ச் ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்காங்க. டார்ச் ஃபெஸ்டிவலா? இப்படி ஒண்ணு நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. நாங்களும் தான். நானும் தான். இது ஒரு பாரம்பரியமான விழா. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு தெரியுமா? என்ன கதை? இந்த டார்ச் ஃபெஸ்டிவல் தொடங்குறதுக்கு காரணமே 2 வலிமை வாய்ந்த வீரர்கள் தான். இவங்க 2 பேரும் மிக சிறந்த நண்பர்கள் தெரியுமா? அவங்கள பத்தின கதையை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். அவங்க 2 பேருக்காக தான் இந்த டார்ச் ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த 2 உயிர் நண்பர்களை பத்தின கதை தான் இது. ஹேய், நான் வந்துட்டேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாடி, நீ இன்னும் எதையும் உடைக்காம இறங்குறதுக்கு கத்துக்கலையா? போன வாட்டி நான் கிணத்துக்குள்ள விழுந்தேன். அதுக்கு இது பரவாயில்ல. நீ எதுக்காக இங்க வந்த நண்பா? ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். என்னால எப்படி மறக்க முடியும்? கம் ஆன், இந்த வாட்டி நான் அவ்வளவு சுலபமா தோக்க மாட்டேன். அதையும் பார்த்துடலாம். உன்னால முடிஞ்சதை பண்ண. ஆடி, இந்த போட்டி இன்னைக்கு முடியற மாதிரி தெரியல. பொறுமையாரு, கண்டிப்பா யாராச்சும் ஜெயிப்போம். மறுபடியும் டையா? வாய்ப்பே இல்ல. இத நம்ம முடிச்சே ஆகணும். ஒன்னு பண்ணலாம். இன்னும் 3 நாள்ல ரெஸ்லிங் வச்சுக்கலாம். ஓகே, டீலுக்கு நான் ரெடி. ஓகே, டீல். ரெஸ்லிங் மேட்ச் நடத்துறதுக்கு முன்னாடி ராபர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக அவர் நிறைய ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா சோகமான விஷயம் என்னன்னா அவருக்கு அதனால வயிறு வலி தான் வந்துச்சு. என் வயிறு வலிக்குது. வலிக்குது வலிக்குது வலிக்குது. அப்புறம் அந்த நாளும் வந்துச்சு. மோதி பார்க்கலாம். அப்படியா? இதை வாங்கிக்கோ. No, no champion. இது கொஞ்சம் கூட சரியா இல்லையே. மனுஷங்க எல்லாருமே வேஸ்ட். சண்டானா என்னன்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன். நான் இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். நீ கலைக்கிட்ட. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா சண்டை போட்ட. ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் போதாது, அது கூட திறமையும் வேணும் தெரியுமா? என்னாச்சு? அங்க பாரு. அவன் வந்துட்டான். இது நல்லதுக்கு இல்ல. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் ரொம்பவே பயங்கரமானவன். அவனை விட்டா இந்த உலகத்தையே அழிச்சிருவா தெரியுமா? அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னடா முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் இருக்கிறதே நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க 2 பேரும் விளையாடின விதமே தப்புடா. அதுலயும் முக்கியமா இவன் விளையாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு நல்ல வீரனா இருந்துகிட்டு நீ விளையாடின விதம் எல்லா வீரர்களையுமே அசிங்கப்படுத்திடுச்சு. உனக்கு தண்டனை இருக்கு.
தண்டனையா? சரி, நான் ரெடியா இருக்கேன். என்ன தண்டனை சொல்லு. ஏண்டா அவ்வளவு தைரியம் இருக்கடா உனக்கு? இதுக்காக இந்த உலகமே கஷ்டப்பட போகுதுடா. தண்டனைன்னு சொன்னா ஆனா இப்படி பண்ணிட்டானு. நம்ம ஓடலாம். அவங்க தப்பிச்சாங்களா? தப்பிச்சிட்டாங்க. ஆனா இதனால மொத்த கிராமமுமே பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களால தான் அந்த ஊருக்கு அந்த அநியாயமே நடந்துச்சுன்னு அவங்க எல்லாருமே சண்டை போடுறதுக்காக இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆடியும் ராபர்ட்டும் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாள் ஜூன் 24. அன்னைக்கு சந்திர கிரகணம் கூட. ராபர்ட்டும் ஆடியும் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஓடிடுங்க. பைன் ட்ரீயாலான டார்ச்சை வச்சு அவங்க 2 பேரும் எல்லா பூச்சிகளையும் அங்கிருந்து விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சுது. இவ்வளவு தைரியம் இருந்தாடா கொடுத்த தண்டனையா நீங்க ஏத்துக்காம இருப்பீங்க. என்ன மீறி இந்த உலகத்துல எதுவுமே நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். நீ ரொம்ப கெட்டவன். உன்னால எப்படி இந்த உலகத்தை ஆள முடியும்? என்கிட்ட கவனமா பேச கத்துக்கோ ஆடி. இங்க பாரு, உனக்கே அசிங்கமா இல்ல எங்களை இப்படி கஷ்டப்படுத்துற? உனக்கு நான் ஒரு நல்ல பாடம் கத்து தரேன். என்னடா அவனை விட உனக்கு வாய் நீளுது? அப்போ சரி, நீ என்ன பண்றன்னு நானும் பாத்துறேன்டா. வாடா. ஏண்டா இதுக்காடா நீ இப்படி டயலாக் பேசுற? நீ இப்போ என்னடா பண்ண? இந்த சீக்ரெட் டெக்னிக்லாம் வெளியில சொல்ல முடியாது, புரியுதோ? முடியல. நீ மேலும் மேலும் எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கடா. இதாண்டா உனக்கு சரியான தண்டனை. இந்த வாங்கிக்கோ. இது ரொம்ப மோசம்டா. என்னால முடியல. உனக்கு இதுதான் சரியான தண்டனை. புல்லட் காலி ஆயிடுச்சு போலயே. உன்னோட குரங்கு வேலையெல்லாம் இதோட நிறுத்துக்கடா. இப்ப உன் கதை முடிய போதுடா. இது உனக்குதான்டா, வாங்கிக்கடா. ஏய் ராபர்ட், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்ல. உன்னால முடியும். அவனை விட மாட்டோம். கடைசியா அடிச்சிட்டு உங்களால தப்பிக்க முடியாதுடா. ராபர்ட்டும் ஆடியும் சேர்ந்து அவரை ஒட்டு மொத்தமா அடிச்சு விரட்டிட்டாங்க. இப்படிப்பட்ட ஹீரோஸ்க்காக தான் மக்கள் இந்த டார்ச் ஃபெஸ்டிவலையே கொண்டாடுறாங்க. இந்த விழா நடக்கிறப்ப எல்லாரும் அவங்க கையில இந்த மாதிரி ஒரு டார்ச்சை எடுத்துக்குவாங்க. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க. முட்டாள் மனுஷங்க. அவங்களும் என்ன மாதிரி நல்ல பலசாலின்னு நினைக்கிறேன். அப்போ நீயும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவியா? ஆமா. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. சொன்னா கேளுங்க. கிண்டல் பண்ணாதீங்க, சொல்றது கேளுங்க. சரி, இப்ப நம்ம பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம்.
இது போதும்னு நினைக்கிறேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். திரும்ப நம்ம நாளைக்கு போகலாம். என்னாச்சு? நட்டாஷாவையும் லூயையும் பாத்தியா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வா நம்ம போய் பார்க்கலாம். ஆ, எனக்கு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. ஹே ஆ? லூயி, நட்டாஷா, ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடி பண்றீங்களா நீங்க? ஆ, நீ என்ன இப்ப உளறிக்கிட்டு இருக்க? நாங்க மருந்து தயாரிச்சிட்டு இருக்கோம். என்ன மருந்தா? அப்படின்னா என்ன இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. இல்ல, ஷெல்டனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் மருந்து தயாரிக்கிறேன். ஹே, இது எல்லாமே உனக்கு வேணுமா? இரு, நான் நீ ஹெல்ப் பண்றேன். எதையும் தொடாத, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எல்லாமே போச்சு. இப்ப நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? அடே, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இடத்த காலி பண்ணுங்கடா. ரெண்டு பேரும் எதையாவது சொதப்படுறது இல்ல கலைக்கிறதுல இருக்கீங்களே. சரி சரி, புரிஞ்சுது. இது ஒன்னும் விளையாட்டான விஷயமே கிடையாது. இதுல எல்லா அளவையும் நம்ம சரியா வச்சாகணும். அப்படியா? மருந்து செய்யறது இவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியாதே. நீ எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சனா போய் அந்த அடுப்பை ஆன் பண்ணி வை. ஒரு ஜார்ல தண்ணியை ஊத்தி அதை கொதிக்க வச்சுட்டு இரு. புரிஞ்சுது. ஜார் இங்க இருக்கு, ஸ்டவ் எங்க இருக்கு? யா, இப்போ விறகு வேணுமே. இங்க இருக்கு. இப்ப நம்ம நட்டாஷாவுக்காக வெயிட் பண்ணலாம். நட்டாஷா, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு இது பண்ண தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர். இப்ப பாரு, நான் இதெல்லாம் அசால்ட்டா பண்ணி முடிப்பேன். இப்படிதானே பண்ணணும். என்ன இது கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. டப்ளு, இப்ப நீ எல்லாத்தையும் வீணாக்கிட்ட. எல்லாமே போச்சு. ஒண்ணு இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. நான் இத வேணும்னே பண்ணல. அறிவில்ல, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? டப்ளு, டப்ளு, இது இல்லாம மருந்து தயாரிக்க முடியாது. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. மருந்துக்கு முக்கியமான விஷயமே அதுதான். அது ஏதாவது கடையில கிடைக்குமா என்ன? அதுக்கும் சுத்தமா வாய்ப்பில்ல ராஜா. இப்பெல்லாம் இந்த மருந்தை யாரும் அரைச்சு விக்கிறதே இல்ல. அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்த மூலிகை. அடடா, என்ன பண்றது? எனக்கு ஒரு ஐடியா. நான் போய் அந்த மூலிகையை எடுத்துட்டு வரேன். ஓகே, ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பத்திரமா போயிட்டு வர்றதா இருந்தா சரி. அந்த மூலிகையெல்லாம் மலையோட ஓரத்துல தான் இருக்கும். அதனால அதை பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வாங்க. நல்லாவே புரிஞ்சுது. நாங்க பாத்துக்கிறோம். ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே. இவங்கள ஃபாலோ பண்ணி போக வேண்டியதுதான். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டேய் அண்ணா, இத பார்த்தா மஷ்ரூம் மாதிரியே இருக்கு. நீ என்ன நினைக்கிற? பாக்குறதுக்கு வேணா அப்படி இருக்கலாம், ஆனா அது இல்லடா. சரியான மூலிகையை நம்ம எடுக்கணும், புரியுதாடா? மஷ்ரூம்னா ஈஸியா எடுத்துடலாம், ஆனா இதை எப்படி எடுக்கிறது? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏ, நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா. டேய் அண்ணா, நானும் வரேன்டா. இவ்வளவு சீக்கிரம் இதை கண்டுபிடிப்போம்னு நினைச்சே பார்க்கல. ஆனா இதுதான் அந்த மூலிகையான்னு தெரியலையே. ஏய் டப்ளு, ஒன்னு பண்ணு. நீ இத டேஸ்ட் பண்ணி பாரு. வாயில போட்டு பாரு. சரி, ஓகே. இத சாப்பிடலாமா வேண்டாமா? யோசிக்காம அத சீக்கிரம் வாயில போடுறா. சரி, போடுறேன். ஆனா நீ அவசரப்படாத. சரி. டப்ளு, அது நல்லா இருக்கா? டப்ளு, சரி, இதுதான் அதுவா? என்னடா அப்படி பாக்குற? பப்ளு, என்னாச்சுடா உனக்கு? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன எதுக்காக நீ நட்டாஷான்னு கூப்பிடுற? நட்டாஷா, இவன் பண்றது எதுவும் சரியா படலையே. இவனுக்கு ஒரு வேலை மண்டை குழம்பிடுச்சா என்ன? நட்டாஷா, டப்ளு,
டேய் அண்ணா, என்னடா சிரிக்கிற? ஐயோ டப்ளு, என்னாச்சுன்னு சொல்லுடா. அதுவா உனக்கு அந்த மரத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. அது கிட்ட போய் நீ என்ன பண்ண தெரியுமா? டேய் அண்ணா, சிரிக்காம இருடா. நான் என்ன காமெடி பண்ணிட்டேன்னா அப்படி சிரிக்கிறேன்? என்னது இது? ஒருவேளை இதுவா இருக்குமோ? இருக்கலாம். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டு பாரு. என்ன மறுபடியுமா? என்னால முடியாது, நீ ஏன் சாப்பிடு. சரி, இத நானே ட்ரை பண்றேன். ஹே, உன்ன மாதிரி நான் மரத்துக்கிட்ட எல்லாம் பேசுவேனே நீ நினைச்சியா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. சீக்கிரமா சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. டேய் அண்ணா, இதுதான் சரியான மூலிகையா? எனக்கு தெரியலையே. என்ன, ஏன் இப்படி நீ பதில் சொல்ற? இது கசப்பாவே இல்ல. வேற ட்ரை பண்ணலாம்டா. சரி வா போலாம். என்னதுடா இது? இது போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான்டா இருக்கு. ஹே, அங்க கொஞ்சம் பாத்தியா? கொஞ்சம் நில்லை, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நாம முதல்ல இந்த புக்க படிக்கலாம். இதெல்லாம் மலை மேல இருக்கிற பாறைகள் கிட்ட கிடைக்கும். என்ன அப்படின்னா அங்க கிடைக்கும்னு சொல்றியா? இரு வரேன். டேய் அண்ணா, பாறையில ஏதோ இருக்குடா. கண்டிப்பா அதுதான் அந்த மூலிகை. நிஜமாவா? நான் வந்து பாக்குறேன். அங்க பாரு, அது கீழே தான் இருக்கு. டேய் அண்ணா, ஆனா அவ்வளவு கீழே இருக்கே, நம்மளால எப்படி எடுக்க முடியும்? ஹே, நீ ஒண்ணும் பயப்படாதடா. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா. இங்க பாரு டப்ளு. இங்க பாத்தியா? இத நாம உபயோகப்படுத்தலாம். ஓகே, வேலை முடிஞ்சது. ஆமா, இத வச்சு ஈஸியா கீழே இறங்கிடலாம். ஓகே, டேய் தம்பி, நீ போய் கீழே இறங்கி அதை எடுத்துட்டு வா. ஓகே ஓகே, நான் போறேன். டேய், பாத்து போடா. நான் எப்பவுமே பத்திரமா தான் இருப்பேன். ஹண்டர் வேக், என்னாச்சு? அப்படி பண்ணாத, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ. எப்ப பாரு இதே சொல்லிக்கிட்டு. முதல்ல நீ உன்னோட டயலாக மாத்திரா. நல்ல வேலை, தப்பிச்ச. ஹண்டர் வேக், இத வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிடா. நீ இத கேட்ச் பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா என்னையே கலாய்க்கிறியாடா? வேணாம் ஹண்டர் வேக், என்ன விட்றா. எடுத்துட்டேன். லோகர் வீக், உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? கீழே இறங்குடா. எங்க போனோம்? உன்னோட டர்ன் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னோட டர்ன்ரா. அப்படியே இருறா. நான் முதல்ல அமைதியா இருந்தல்ல. அசையவே மாட்டேங்கிறானே. அச்சோ, பயமா இருக்கு. அடே, கொஞ்சம் நில்லுங்கடா. என்ன காப்பாத்தி விட்டாச்சு, போகடா. டே அண்ணா, இத நீ பத்திரமா வச்சுக்க, யார்ட்டையும் கொடுக்காத. இரு, நான் சாப்பிட்டு பாக்குறேன். கசப்பா இருக்கு. அப்ப இதுதான் அந்த மூலிகை. போலாம் வாடா. யாராச்சும் காப்பாத்துங்களே. அடே, உங்களை தாண்டா, என்ன வந்து காப்பாத்திட்டு போகடா.